இயேசு மிகவும் வல்லமை உள்ளவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். லூக்கா 5:20 அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அந்த வீடு முழுவதுமாக ஜனங்கள் நிரம்பி இருந்தார்கள். உள்ளே போவதற்கு இடம் இல்லாதிருந்தது. அப்பொழுது படுக்கையில் இருந்த முடக்குவாதக்காரன் ஒருவனை சிலர் தூக்கி கொண்டு வந்தார்கள். அவனை வீட்டிற்குள் கொண்டு போய் இயேசுவுக்கு முன்பாக கிடத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் அப்படி செய்வதற்கான வழி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் வீட்டின் மேல் ஏறி கூரையின் ஓடுகளை பிரித்து அதன் வழியாக படுக்கையில் கிடந்த அவனை கூடியிருந்த மக்கள் நடுவே இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை இறக்கி வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஒருவேளை இந்த வெளிப்பாடு அந்த நண்பர்களுக்கும் கூட இருந்திருக்கலாம். அதனால்தான் அவர்களுடைய நண்பனை இயேசு இருந்த வீட்டில் இறக்கி வைத்தனர். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த 4 நண்பர்களையும் பாராட்டுகின்றார். இயேசுவால் அவனை குணமாக்க முடியும் என்பதை விசுவாசித்து வீட்டுக்கு வெளியே இருந்த அவனை இயேசு இருக்கும் இடத்தில் கொண்டு வந்து விட்டனர். எப்படிப்பட்ட நோய், பரம்பரை வியாதிகளும் பலவீனங்களும் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் இயேசுவால் சுகப்படுத்த முடியும். அவரது சட்டைகள் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. இன்றும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் ஜெபத்தையும் பிரயாசத்தையும் காண்கிறார். நிச்சயமாக அந்த நண்பர்களுக்கு இருந்த அதே விசுவாசம் நமக்குள்ளும் இருக்கட்டும். அநேகரை குணமாக்க இயேசுவால் ஆகும். அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால் நம்மாலும் அவர்களை சுகப்படுத்த முடியும் என்பதை விசுவாசிப்போம். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அதிகாரமுடையவராக அவரை மன்னித்தார். சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நம்முடைய குடும்பங்களில் ஏன் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் ஏற்பட்டிருக்க எல்லா பலவீனங்கள், வியாதிகளையும் இயேசுவால் மாற்ற முடியும் என்பதை விசுவாசித்து அவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களுடைய விசுவாசத்தை கண்டு எங்களை மன்னிக்கிறவரும் எங்களுக்காக மனதிறங்குகிறவருமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.